ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே! வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்தோட பேரு பார்க்கிங். டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம சீக்கிரம் கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்ட்டிங் சீனே நம்ம படத்தோட ஹீரோவ காட்டுறாங்க. ஹீரோ இப்ப எங்க வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, வாடகைக்கு வீடு பார்க்க வந்திருக்காரு. புரோக்கரும் இந்த வீட்ட பத்தி ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாரு. எந்நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். போன தடவ இந்த வீட்ல இருந்தவங்க காலி பண்ண மனசே இல்லாம காலி பண்ணாங்க. ரொம்ப ராசியான வீடு சார்ன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோவுமே புரோக்கர் கிட்ட நான் என் ஒய்ஃப் கிட்ட வீட்ட காமிச்சுட்டு என்னான்னு சொல்றேன்னு சொல்றாங்க. அவங்க ஒய்ஃபும் வீட்ட பார்த்துட்டு ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ உங்க ஃபேமிலியோட வீட்டுக்கு குடியும் வந்துடுறாங்க. இவங்க மேல் மாடிக்கு தான் குடி வந்திருக்காங்க. கீழ வந்து வேற ஒரு ஃபேமிலி 10 வருஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் ஹீரோவும் போய் கீழ இருக்கவங்களையும் பார்த்து பேசிட்டு வந்துரலாமேன்னு சொல்லிட்டு கீழ வராங்க. கீழ காலிங் பெல் அடிச்சா ஒரு பொண்ணு தான் கதவ தொறக்கிறா. இந்த பொண்ணோட பேரு அபர்ணா. "வாங்க அக்கா, வாங்க அண்ணான்னு" சொல்லி உள்ள கூப்பிடுறா. இவங்களோட அப்பாவும் அம்மாவையும் போய் உள்ள மீட் பண்றாங்க. இவர பத்தி சொல்லணும்னா, இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்காரு. 10 வருஷமா இதே ஏரியால தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிச்சன்ல போய் லேடீஸ் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோவும் இந்த சார்ட்ட கீழ இருக்கவர்ட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயே காஃபி குடிச்சிட்டு மேலேயும் வராங்க. மேலே வந்து பேக் பண்ண எல்லாத்தையும் பிரித்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயினை பற்றி சொல்லணும்னா அவங்க 2 பேரும் லவ் பண்ணி வீட்டை விட்டு ஓடி வந்து தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹீரோயினோட ஃபேமிலிலேருந்து யாரும் இன்னும் அவங்கக்கிட்ட பேசல. ஹீரோ ஃபேமிலியில் அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இன்னும் பேசாமல் தான் இருக்காரு. அவங்க அப்பாவுக்கு தெரியாமல் ஹீரோவோட அம்மா எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கு. கீழே இருந்தார் இல்லையா ஒரு வயசானவர், அவர் பொண்ணை கொண்டு போய் காலேஜில் விட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. இவர் விவோவாக இருப்பார். இவரை பற்றி சொல்லணும்னா அவர் ரொம்ப நேர்மையான ஆளு, லஞ்சம் வாங்க மாட்டார். எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் ஃபைல்லாம் சைன் போடுவார். அதே சமயம் ஒரு ரொம்ப கஞ்சமும் கூட. ஹீரோவும் ஒரு வேலை பார்க்குற ஐடி கம்பெனிக்கு வராரு. இதுக்கு முன்னாடி அவர் வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி தான் இவர் ஆஃபீஸ்க்கும் ஃபஸ்ட் டைமே எல்லோரும் கூட இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. பத்தாயிரத்துக்கு ஹீரோயின் கன்சீவாக இருக்காங்க இல்லையா, அவங்கள அடிக்கடி செக்கப்புக்கும் அழைச்சிட்டு போகணும். ஹீரோ அதனால தான் அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துலேயே வீடு மாறி இங்கே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஒரு காலேஜில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருப்பாங்க. இப்போ கன்சீவாக இருக்கனால லீவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கவங்க கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க வீட்டில் போய் டின்னர் சாப்பிட்ற அளவுக்கு 2 ஃபேமிலி நல்லா க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி செக்கப்புக்காக தான் ஒரு கேப் புக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் கேப்காரர் வந்து இல்லை சார் வண்டி வராதுன்னு சொல்லிடுறாரு. இதனால் டென்ஷனான ஹீரோ வேறு கேபை புக் பண்ணலான்னு பார்த்தா அது இன்னும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சி போகிறாங்க. ஆட்டோ வேறு மேடும் பள்ளத்துலலாம் இறங்கி ஏறுறனால ஸோ அவங்க ஒய்ஃப்க்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாரு, அடுத்த நாளே ஒரு காரை எடுத்துடுறாரு. காரை வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராரு. கீழே அந்த வயசானவர் அவரோட பொண்ணோட கேரம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு அந்த வயசானவரோட ஒய்ஃபோட தம்பி, அதாவது இந்த வயசானவரோட மச்சான் வந்து ஏதோ ஒரு ஃபைலில் சைன் போட சொல்லுக்கா மாமாவான்னு சொல்லிகிட்டு இருக்க. அவர் தான் நீதி நேர்மைன்னு இருக்கவராச்சு, ஃபைலில் ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு சைன் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவங்க அக்காவுமே நீ வேறடா, என் பேச்செல்லாம் அவர் கேட்கவே மாட்டார், நான் என்ன சமைக்கணுங்கிறதே அவர் தான் முடிவு பண்ணி சொல்வார்னு பேசிகிட்டு இருக்க. போய் காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். என்னம்மா இந்த நேரத்தில் அடிக்கிறீங்கன்னு கேட்க, இல்லைப்பா நாங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்ல, இவரும் காரை பார்த்துட்டு அடடே சூப்பராக இருக்கேன்னு சொல்கிறாரு. இல்லைப்பா எங்கள் காரை உள்ளே வைக்கணும், நீங்கள் உங்கள் வண்டியை கொஞ்சம் ஓரமாக பார்க் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்ல இவர் முகமே மாறிடுது, ஏன்னு தெரில. அடுத்து இந்த வயசானவரும் அவரோட வண்டி எடுத்து ஓரமாக பார்க் பண்ணிடுறாரு. ஹீரோவுமே அவரோட காரை உள்ளே கொண்டு வந்து வச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி ஹவுஸ் ஓனர்கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்கன்னு சொல்ல, இல்லை சார் நான் ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லிட்டு தான் காரே புக் பண்ணேன்னு சொல்கிறாரு. வயசானவர் ரெடி காசு கொடுத்து வாங்கினீங்களான்னு கேட்குற, இல்லை சார் லோனில் தான் வாங்கணும்னு சொல்லிடுறாரு. சரின்னா அடுத்த நாள் காலைல வயசானவர் கிளம்பி வெளில போகலான்னு பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லாம் சார் என்ன சார் நைட்டோட நைட்டாக புது கார் வாங்கிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே அந்த வயசானவர் என்னது இல்லைன்னு சொல்ல வரதுக்குள்ளே பக்கத்தில் இருக்க அயன் பண்ணுற நபர், அட நீங்கள் என்ன சார் இவர் ஒட்டின பஞ்சர்லேயே டயரை மாற்றாமல் திரும்ப பஞ்சரை ஒட்டிக்கிட்டு இருக்காரு, இவர் எங்கே புது கார் வாங்க போகிறார், இது மேலே உள்ளவர் வாங்கியிருக்காருன்னு சார்னு சொல்லோன்னே இவருக்கு கொஞ்சம் அசிங்கமாக போயிடுது. சரி என்ன ஆஃபீஸ் கிளம்பிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து பார்த்தா காரை நடுப்புற ஹீரோ பார்க் பண்ணி வச்சிருக்காரு. இவரோட வண்டியை உள்ளே கொண்டு வர முடியாத மாதிரி. சொன்னேன் என்ன வயசானவர் என்ன பண்ணுறாரு, தம்பி நீங்கள் கொஞ்சம் கீழே வந்து கொஞ்சம் காரை ஓரமாக பார்க் பண்ணிக்கோங்க, என் வண்டியை உள்ளே கொண்டு வர முடியலன்னு சொல்ல ஹீரோவுமே சாரி சார் இனிமேல் இது மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு காரை கொஞ்சம் ஓரமாக நிறுத்திக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் ஒரு பையன் தலை ஃபுல்லாக முடிய வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே வரான். இவனை பார்த்தோன்னே வயசானவருக்கு பயங்கர டென்ஷன். யார்ரா நீனு, எதுக்குடா என் வீட்டுக்குள்ளே வரேன்னு பேசிக்கிட்டே இருக்கப்போ இந்த பையன் பாட்டுக்கு மேலே ஏறி போய் சாவி வாங்கிட்டு வரான். ஆக்சுவலி இந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் காரை க்ளீன் பண்ணுறதுக்காக ஹீரோ வச்ச பையன் தான். டெய்லியும் காலைல வந்து காரை க்ளீன் பண்ணிவிட்டு சாவியை கொடுத்துட்டு போவான். இது வயசானவருக்கு பொருட்களை பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. எவனோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறானேன்னு சொல்லிட்டு அது சரின்னு இவரும் கோவத்தோட ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங்
வீட்டுக்கு வராரு. ஸோ கார் பார்க் பண்ணனால கேட்டில் ரொம்ப சின்ன இடம் தான் இருக்குது. இவர் கஷ்டப்பட்டு வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ இவரோட வண்டி தெரியாமல் காரில் உரசி காரில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்துருது. அடுத்த நாள் காலைல காரை க்ளீன் பண்ண வந்த பையனும், என்ன சார் நேத்தி தான் கார் வாங்குனீங்க, அதுக்குள்ளே காரில் ஸ்க்ராட்ச் போட்டுட்டீங்கன்னு சொல்ல, ஹீரோ என்னது ஸ்க்ராட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து காரை பார்க்குறாரு. ஹீரோ வந்து, சார் இந்த மாதிரி என் காரில் ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சுன்னு சொல்ல, அட என்ன தம்பி நீங்கள் பார்த்து வர மாட்டீங்களா, இப்போ தானே வாங்குனீங்க புது கார்னு சொல்ல, இல்லை சார் நான் நேற்று நைட்டு பார்க் பண்ணும்போது எந்த கீறலும் இல்லை, இப்போ தான் கீறல் வந்திருக்குன்னு சொன்னோன்னே, அப்போ என்ன தம்பி நான் கீறல் போட்டேன்னு சொல்கிறீங்களான்னு சொல்லி இந்த வயசானவர் கோவப்படுறாரு. இல்லை சார் உங்களுக்கு தெரியாமல் இது பட்டிருக்குமேன்னு சொல்ல, நான் ஏன் உங்கள் காரில் கீறல் போட போகிறேன்னு இவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. அப்போ தான் ஹீரோ அந்த வயசானவரோட வண்டியை செக் பண்ணி பார்க்குறப்ப அவரோட வண்டியில் நம்ம காரோட பெயிண்ட் ஒட்டியிருக்கிறது தெரியுது. சார் நேற்று நீங்கள் உள்ளே வரப்போ உங்கள் வண்டி தான் ஸ்க்ராட்ச் போட்டிருக்கு, என்ன சார் பார்த்து ஜாக்கிரதையாக வர மாட்டிங்களா, புது கார் சார் இதுன்னு சொல்ல, என்ன தம்பி தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் விடாதீங்க, இது சரி பண்ண எவ்வளோ காசு ஆகும்னு சொல்லுங்கள், நான் வேணால் காசை கொடுத்துட்றேன், அது என்ன ஜாக்கிரதையாக வர மாட்டிங்களான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கொஞ்சம் வாக்குவாதம் வந்துடுது. சரி ஹீரோவும் ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாரு. இந்த வயசானவரும் ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. ஈவினிங் வீட்டுக்கு வராரு. அப்போதாங்க வயசானவர் ஜஸ்ட்டு முன்னாடி போய் வண்டியை உள்ளே வச்சுட்டு கேட்டை சாத்திருப்பார். ஹீரோ வரதை பார்த்தோன்னே சரின்னு கேட்டை திறந்து விடுவோமேன்னு திறந்து விடுறாரு. இதுக்கப்புறம் ஹீரோவும் போய் பேசுகிறாரு. சாரி சார் காலைல நடந்ததுக்கு, நீங்கள் ட்ரிங்க் பண்ணுவீங்களா, மொட்டை மாடிக்கு வரீங்களா, சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவும் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த காரை என் ஒய்ஃப்காக தான் சார் வாங்கினேன், ஒரு எமர்ஜென்சினா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகணும் இல்லையா, அதுக்காக தான் வாங்கினேன், நீங்களும் காரை வாங்க வேண்டியதான்னு கேட்க, அட என்ன தம்பி அதெல்லாம் ஆடம்பர செலவு தம்பி, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு கல்யாணம் பண்ணணும், அவள் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு நல்லது கெட்டது பண்ணணும், அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பின்னு சொல்ல, என்ன சார் நீங்கள் நம்மளுக்கு தேவைப்படாத சேவிங்ஸ் எதுக்கு சார், காரை வாங்க வேண்டியதானேன்னு சொல்ல, இவங்களுக்குலாம் இன்னும் வாக்குவாதம் வந்துடுது. சரிக்கு சமமாக சின்ன பையன் கூட பார்க்காம உன் கூட வந்து உட்காந்து குடித்தேன் பற்றியா, என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டை போட்டு போகிறாங்க. வயசானவரை கீழே போக அவரோட ஒய்ஃப் வந்து, எங்கே எத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன், இந்த மிக்ஸி ஜாரில் பிளேடு போயிடுச்சு, ஒரு புது மிக்ஸி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி, நீங்கள் என்னங்க அதை ரிப்பேர் பார்த்து தான் தரீங்களே தவிர புதுசு வாங்க தெரிய மாட்டீங்களேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் இப்போ தானே மேலே சண்டை போட்டு கீழே வந்தார். டென்ஷனில் அந்த மிக்ஸி ஜாரை வாங்கி ஓங்கி ஒரு அடி தான் அந்த மிக்ஸி ஜார் எல்லாம் கலண்டு போயிடுது. புலம்புறாங்க, சேர்த்து வைக்கிறேன்னு சொல்கிறாரே தவிர ஒரு அத்தியாவசிய தேவையை கூட வாங்கி தர மாட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல விடியுது. இந்த வயசானவர் நேராக மேலே போகிறாரு. என்ன நீ வேணுக்குன்னே பண்ணுறியா, என் வண்டியை எதுக்குப்பா வெளில விட வராத முடியாத மாதிரி உன் காரை பார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு இப்போயே வந்து எடுக்கணும்னு சொல்ல, ஹீரோ ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பிட்டு வந்து எடுக்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது இப்போயே வந்து எடுக்கணும்னு பிடிவாதமாக இருக்க, அதெல்லாம் வர முடியாது நான் சாப்பிட்டுட்டு தான் வருவேன், வெயிட் பண்ணுறதுனா பண்ணுங்க இல்லைன்னா எப்படியாவது போய்க்கங்கன்னு சொல்லிடுறாரு. இதில் கோவத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, நடந்தே ஆஃபீஸ்க்கு போயிடுறாரு. திரும்ப ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ ஹீரோட கார் இல்லை, அவர் இன்னும் ஆஃபீஸை விட்டு வரலையாட்டுக்கு. இவர் என்ன பண்ணுறாரு, வேணுக்குன்னே அவரோட வண்டியை எடுத்து நட்டுக்கு நடுப்புற வைக்கிறாரு. ஹீரோ வண்டி அவரோட காரை பார்க் பண்ண முடியாத மாதிரி. ஹீரோ ஒரு 10:30 போல் வராரு. வந்து பார்த்தா வண்டி நடுப்புற இருக்குது. சரி 10:30 ஆயிடுச்சு தூங்கியிருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இவரே அந்த 2 வீலரை எடுத்து சைட் ஸ்டாண்டில் ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இவரோட காரை பார்க் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. சைட் ஸ்டாண்டில் போட்டு வைக்கவும் அது என்னன்னு தெரில, திடீர்னு கீழே விழுந்துருது. காலைல எழுந்திரிச்சு பார்த்தவர் இவர் பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. உன் காரை வைக்கிறதுக்காக என் வண்டியை தள்ளி விட்டுட்டு தான் வைப்பியா, என் வண்டியை பார்த்தா இலக்காரமாக தெரியுதான்னு சொல்லிட்டு 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த சண்டை ஹவுஸ் ஓனர்கிட்ட போகுது. ஹவுஸ் ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, என்ன சார் 10 வருஷமாக இந்த வீட்டில் இருக்கீங்க, ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்ததில்லை, இப்போ என்ன சார்னு கேட்க, ஒரு சின்ன பார்க்கிங்காகவா சார் என்னை கூப்பிட்டீங்க, கார் பார்க்கிங் காருக்கு தான் சார், நீங்கள் 2 வீலர் வச்சுருக்கோங்க, நீங்கள் தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுன்னு சொல்லிடுறாரு. இதில் இந்த வயசானவருக்கு பயங்கர கோவம், அது என்ன 2 வீலர் வச்சுருந்தா அவ்வளோ இறக்காரமா, கார் பார்க்கிங் காருக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே போய் ஒரு கார் கம்பெனியில் உட்காந்துருக்காரு. எனக்கு ஹீரோ வாங்கின கார் வந்து 6 லட்சம், எனக்கு 6 லட்சத்துக்கு மேலே ஒரு கார் வேணும், அதை நான் இப்போ வேணும் இன்றைக்கே வேணும், நான் ரெடி காசு கையில் வச்சுருக்கேன்னு சொல்ல 8 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கிட்டு வர்றார், ரெட் கலர் காரை. இவங்க பொண்ணுக்கு பயங்கர சந்தோஷம், ஆனால் அவங்க ஒய்ஃபுக்கு பயங்கர கடுப்பு. வீட்டுக்கு தேவையான ஒரு ஜாமானை வாங்கி தர முடியல, வீராப்பா போய் காரை வாங்கிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. இவரும் காரை வாங்கிட்டு வந்து உள்ளே பார்க் பண்ணிட்டாரா. ஹீரோ வேலைக்கு போயிட்டு வராரு. ஹீரோவை பார்த்து இவர் சொல்கிறாரு, காரு 8 லட்சம் ஒன்றை விட அதிக ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதுவும் ஒன்றை மாதிரி கடன்லாம் வாங்கலை, ரெடி காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால் என் கார் இனிமேல் உள்ளே தான் நிற்கும், நீ வெளில பார்க் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிடுறாரு. ஹீரோக்கு அவருக்கு மேலே இங்கே டென்ஷனாக இருக்குது, காரை வெளில பார்க் பண்ணுறது இவருக்கு பிடிக்கவே இல்லை.
ஹீரோ அடுத்த நாள் காலைல எந்திரிச்சு கார் எடுக்கலாமேன்னு பார்த்தா, அவரோட கார்ல பழைய கார் மாரி டஸ்ட்டு, தூசி, காக்கா எச்சம்னு சொல்லிட்டு அவ்ளோ கேவலமா இருக்கு. இத பார்த்து அயர்ன் பண்றவரு, "தம்பி நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆப்போசிட்ல ஒரு வீடு இருக்குல்ல, அவரோட வீட்ல கார் பார்க்கிங் சும்மா தான் இருக்கு. அவர் வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சுக்கோங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் அவர் வீட்டு முன்னாடி நிறுத்தி வச்சா, அவரு கன்னாபின்னான்னு திட்டுறாரு. "ஏன்பா உன் கார நிறுத்தி வைக்க தான் நான் வீடு கட்டி வச்சிருக்கேனான்னு" சொல்லிட்டு. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே கவலையாவே இருக்காரு. அப்பதான் ஹீரோக்கு ஒரு யோசனை வருது. ஹீரோ ஆஃபீஸ்ல இருக்கப்ப ஆஃப் டே லீவ் கேட்டுட்டு வேக வேகமா கார் எடுத்துட்டு வராரு. ஸோ அந்த வயசானவரும் கார் எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு போயிருப்பார் இல்லையா? இப்ப கார் பார்க்கிங் எம்ப்டியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கார உள்ள விட்டுறலாம்னு சொல்லிட்டு உள்ள விட்டுர்றாரு. ஈவினிங் வயசானவர் வந்து பார்த்தா, ஹீரோவோட கார் பார்க்கிங்ல இருக்கனால இவரோட கார உள்ள வைக்க இடம் இல்லாதனால வெளிலே கிடக்கு. வயசானவருக்கு இன்னும் பிபி ஏறுது. எப்படியாவது நம்ம கார தான் உள்ள பார்க் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்றாரு, அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு ஆஃப் டே பர்மிஷன் கேட்டுட்டு இவரு முன்னாடி பார்க் பண்ணிடுறாரு. ஹீரோவுக்கு பயங்கர கோவம். அதனால அடுத்த நாள் நேத்தி கிளம்புன நேரத்த விட இன்னும் சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் சீக்கிரம் கிளம்புறாரு. அதே மாரி அந்த வயசானவரும் நேத்தி கிளம்புனத விட அவன் கண்டிப்பா இன்னைக்கு சீக்கிரம் வருவான். நம்மளும் சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பி வராங்க. கடைசியில 2 பேரும் அட் அ டைம்ல வராங்க. இப்ப யார் கார உள்ள போட போறாங்கன்னு நம்ம ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தா, ஹீரோ விருட்டுன்னு உள்ள எடுத்துட்டு போய் கார பார்க் பண்ணிடுறாரு. இதுல அவசர அவசரமா வந்து உள்ள பார்க் பண்ணதுல கார் கண்ணாடி உடைஞ்சிருது. ஃப்ரண்ட் மிரரு. ஸோ ஹீரோக்கு இந்த ஃப்ரண்ட் மிரர் உடைஞ்சத விட உள்ள கொண்டு வந்து நிறுத்தினதே போதுண்டான்னு இருக்கு. மேல போனா ஹீரோவோட ஒய்ஃப் திட்டுறாங்க. கார்ல ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்ததுக்கே அப்படி சண்டை போட்டு, இப்ப என்ன கார் கண்ணாடியே உடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்க. என்னதான் நெனப்பு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலைல ஹீரோ வேலைக்கு போறதுக்காக ரெடி ஆகுறாரு. வயசானவரோ வெளில இருக்க அவர் காருக்குள்ள உட்காந்துட்டு ஹீரோ எப்போ கார் எடுத்துட்டு வெளில போவாரு, நம்ம காரை உள்ள பார்க் பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க தான் ட்விஸ்ட். ஹீரோ அவரோட கார் எடுக்காம டாக்ஸி புக் பண்ணி போறாரு. இதனால வயசானவருக்கு இன்னும் டென்ஷன் ஆகிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஈவினிங் போல. இந்த மாதிரி ஷாப்பிங் போகணும், நாளைக்கு கார் எடுங்கன்னு சொல்ல, நம்ம வேணா ஓலோவில் போயிடலாம் அப்படின்னு சொல்ல, என்ன உன்னோட ஈகோ நாளுக்கு நாள் இப்படி வளர்ந்துட்டு போகுது, கார் எனக்காக தானே வாங்குறேன், அப்புறம் எதுக்கு நம்ம காரில் போகாமல் ஓலோவில் போகலான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு சண்டை வந்துடுது. இங்கே வயசானவரோ பிளான் போட்டுட்டு இருக்காரு, எப்படி நம்ம காரை பார்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஹீரோ பார்க்கிங் ஏரியாவுக்கு கீழே தான் செம்பு வச்சுருப்பாங்க, அந்த மோட்டர் போடுற மிஷினு. அது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ரிப்பேர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ வந்தவங்களும் இதை ரிப்பேர் பார்க்கணும் சார், உங்கள் காரை வெளில எடுத்தால் தான் பார்க்க முடியும்னு சொல்ல, ஹீரோ காரை வெளில எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டைம் வேற இவருக்கு ஆகிக்கிட்டே இருக்கு ஆஃபீஸ்க்கு போக. எவ்வளோ நேரம் ஆகுன்னு கேட்க 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லவும் ஹீரோ போயிடுறாரு. வயசானவரும் அவங்க வேலையை முடிச்சோன்னே நம்ம போய் பார்க் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவரோட காரை பார்க் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தா, ஹீரோ ஆஃபீஸ்க்கு போகாமல் இங்கே தாங்க ஓரமாக ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அவங்க ரிப்பேர் பார்த்து முடிச்ச உடனே இவர் வேகமாக கொண்டு வந்து இவரோட காரை பார்க் பண்ணிடுறாரு. இதை எதிர்பார்க்காத வயசானவர் டக்குன்னு சடன் பிரேக் அடிச்சதில் கொஞ்சம் இவருக்கு நிலத்தடுமாறிடுது. வயசானவர் டென்ஷன் ஆகி ஒரு பெரிய கல்லை எடுத்து ஹீரோவோட கார் கண்ணாடியே உடச்சிடுறாரு. இதை பார்த்து ஹீரோ சும்மா இருப்பாரா? ரோட்லேயே 2 பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஊர் மக்கள், தெரு மக்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்க வந்துடுறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸும் வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ஹீரோ வேற கண்ணா பின்னாடி இவர் திட்டவும் ஹீரோ கோவத்தில் பள்ளீர்னு ஒரு அரைஞ்சிடுறாரு. இதில் இவர் கீழே விழுந்துடுறாரு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு இவரோட வேட்டியெல்லாம் வேற கலந்து விழுந்துருது. இவருக்கு ஒரே அசிங்கமாக போயிருது. வயசானவருக்கு நம்மளை இப்படி இத்தனை பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டானே, 10 வருஷம் மான மரியாதையோட இந்த ஏரியாவில் இருந்தோமேன்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த விஷயம் ஹவுஸ் ஓனருக்கும் தெரிஞ்சிருது. ஹவுஸ் ஓனர் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்தாங்க, ஒரு பிரச்சனைன்னு என்கிட்ட வந்தது இல்லைம்மா, நீங்கள் முதல்ல வீட்டை காலி பண்ணுங்கம்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த வயசானவருக்கு பயங்கர கோவம். எப்படியாவது ஹீரோவை பதிலுக்கு பதில் பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ தான் வயசானவரோட மச்சான் வந்து, நான் 4 ஆளுங்களை கூட்டிகிட்டு வரேன், அவனை போட்டு வெளுத்து எடுத்துடலான்னு சொல்ல, இல்லை அவனை அடிக்கக்கூடாது, அடித்தா வலியோடு போயிடணும், அவனை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. அது என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, என் பொண்ணுக்கிட்ட ஹீரோ தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அந்த பொண்ணுமே அதுக்கு ஆமான்னு சொல்லுது. இதை கேட்டு ஹீரோ ஷாக் ஆகிடுறாரு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவர் தான் ஒரு பொண்ணை மிரட்டி கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி சொல்ல வச்சிருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த பொண்ணோட அம்மா, ஏண்டி அவர் தான் இந்த மாதிரி சொல்லாருன்னா உனக்கு எங்கடி புத்தி போச்சுன்னு சொல்ல, இந்த பொண்ணு ஃபீல் பண்ணி அழுவுறா. அதுக்கப்புறம் என்ன நினச்சாருன்னு தெரில. போய் ஹீரோயின் கிட்ட பேசி ஸ்டேஷனுக்கு போய் கேஸை வாபஸ் வாங்கிடுறான். ஸோ ஹீரோவை ஸ்டேஷன்லேருந்து ஹீரோயின் அழைச்சிட்டு வராங்க. இங்கே வந்து பார்த்தா அந்த வயசானவரோட மச்சான் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோ பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டுட்டு பொறுமையாக இருந்த ஹீரோ ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, கீழே வந்து அந்த வயசானவரோட மச்சானையும் மச்சானோட ஆளுங்களையும் பயங்கரமாக போட்டு
போட்டு அடி அடின்னு அழுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கவங்க ஹவுஸ் ஓனருக்கு இன்ஃபார்ம் பண்ண ஹவுஸ் ஓனர் உடனே காரில் வந்துடுறாரு. என்னப்பா இது போலீஸ் கேஸை இழுத்து வச்சிருக்க, பத்தாததுக்கு அடிதடி பண்ணி வச்சிருக்க, சீக்கிரம் உங்களால் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ சீக்கிரம் வீட்டை காலி பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயினும் நம்மளுக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க வேணாம், இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் நம்மளால பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு நினைக்கிறியா, வேறு வீடு போகலான்னு சொல்கிறாங்க. ஹீரோ ஓகே சொல்லிடுறாரு. கொஞ்ச நாளாகவே ஹீரோ ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கார். இவர் வேற என்ன பண்ணுறாருன்னா அந்த வயசானவர் போகிற இடத்துக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு. எதுக்காகன்னு தெரில. அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அவரோட ஆஃபீஸ்க்கு எய்த்தாப்பில் இருக்க டீ கடையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. இது ஒரு 4-5 நாளைக்கு இப்படியே தொடருது. இதெல்லாம் இருக்க இந்த வயசானவர் அப்படியே சீனை கட் பண்ணால் என்ன பண்ணுறாருன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. நான் பண்ணது தப்பு தாம்மா, இவ்வளோது நடந்து போச்சு, இனிமேலும் இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது, நீங்கள் இருந்தீங்கன்னா 2 பேருமே நிம்மதியாக இருக்க முடியாது, 2 குடும்பமும், அதனால் நீங்கள் வேறு வீடை பார்த்துட்டு போயிருங்கம்மான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துடுறாரு இல்லையா. ஹீரோ திடீர்னு ஆஃபீஸ்க்கு இவரை பார்க்க வராரு. இவருக்குமே ஒன்றும் புரியல, எதுக்கடா இவன் நம்மளை பார்க்க வராங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காரு. வந்தவர் பேசிட்டு, சரின்னு சும்மா தான் வந்தேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்க, எனக்கு ரொம்ப நாளாக தூக்கமே இல்லை, நீங்கள் என்னை அவமானப்படுத்திட்டீங்க இல்லையா, அதனால என் மானம் போச்சு, மரியாதை போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். இப்படி என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களை திரும்ப பதிலுக்கு எதுவும் பண்ணணும்னு நான் நினைக்காம இருப்பேன் நான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. இவர் வெளில போனதுக்கப்புறம் எதுக்காக இவன் வந்து மிரட்டிட்டு போகிறான்னு பார்த்தா, பக்கத்தில் இருக்க குப்பைக்கூடையில் ஒரு கவர் இருக்குது, அதை எடுத்து பார்த்தா உள்ள கட்டுக்கட்டா பணம், இதை எடுத்து வெளில போட்டு போகலான்னு சொல்லி வெளில வந்தால் அதுக்குள்ளேருந்து லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. இவரால் ஒன்றும் பண்ண முடியல. யாரும் ஆஃபீஸை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லி இவங்க எல்லாரையும் ஸ்ட்ரிக்டாக வச்சிடுறாங்க. எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயும் பணம் கிடைக்கல. அப்போ ஹீரோ கொடுத்த பணத்தை இவர் எங்கடா வச்சுருக்காருன்னு பார்த்தா ஃபேனுக்கு மேலே வச்சுருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து செட் டவுனு. இவங்க போகிற வரைக்கும் கரண்ட் வராதுங்கிற நம்பிக்கையில் தான் ஃபேன் மேலே வச்சுருக்காரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க போக கொஞ்சம் டிலே ஆயிடுது, அதுக்குள்ளே கரண்ட்டும் வந்துடுது. ஃபேன் ஓட ஆரம்பிக்கவும் மேலே இருந்த பணம்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இவர் லஞ்ச ஒழிப்புத்துறையிலேருந்து அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போகிறாருங்க. அது 10க்கு 6 மாதம் சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. டிவி நியூஸ் மீடியான்னு சொல்லிட்டு இவர் பேரை கிளின்னு கிழிக்கிறாங்க. இவர் மான மரியாதைலாம் போச்சு. ஸோ ஹீரோயின் இதை நியூஸில் பார்த்துட்டு இதெல்லாம் வேலைன்னு தான் நினைக்கிறேன், ஆஃபீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணால் நீ 1 வாரமாக ஆஃபீஸ்க்கே போகலன்னு சொல்கிறாங்க. இந்த 1 வாரம் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குள்ளேயும் பயங்கர சண்டை போட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா காரோட அலாரம் சவுண்டு கேட்குது. ஹீரோ வந்து பார்த்துட்டு போகிறாரு, யாரையும் காணோம். ஆக்சுவலி அலாரம் சவுண்டு எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயசானவர் தாங்க இவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஒரு வெளில போகிறப்ப சாகணும்னு சொல்லிட்டு வண்டியோட போல்ட்டை, அதாவது டயரோட போல்ட்டை கழட்டி லூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அடுத்த நாள் காலைல ஹீரோ வண்டி எடுக்கிறத பார்க்குறாரு. 10க்கு ஹீரோயினும் காரில் ஏறுறதை பார்க்குறாரு. எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்காரு. இவங்களும் வண்டி ஓட்டி போயிட்டுருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் வீல்லேருந்து ஒவ்வொரு போல்ட்டாக கழண்டு விழுது. ஒரு கட்டத்தில் ஃபுல் டயருமே கழன்றது, ஆக்சிடெண்ட்டும் ஆயிடுது. நல்ல வேலைங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினை சேர்த்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்து டாக்டரோ பேபிக்கும் ஒன்றும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்காங்க, இனிமேல் ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் சர்வீஸ் கொடுத்த இடத்துலேருந்து ஃபோன் அடிக்கிறாங்க. என்ன சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி பஞ்சர் ஆகி டயருக்கு எதுவும் நீங்களே கழட்டி மாட்டினீங்களா, யாரோ வேணும்னே போல்ட்டை கழட்டி விட்டு லூஸ் பண்ண மாதிரி இருக்குது, இல்லைன்னா காரோட டயர்லாம் கழண்டு வராது சார்னு சொல்ல ஹீரோவுக்கு சந்தேகம், இந்த ஆள் தான் ஏதாவது பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்கு வராரு. பசங்க விளாண்டுட்டு இருந்த பேட்டை பிடுங்கி கார் கண்ணாடியை கண்ணாப்புன்னு உடைக்கிறாரு. அந்த வயசானவரோட கார் கண்ணாடியை, என்னைய பார்த்துக்கிட்டு இருக்க, இது எல்லாமே உன் மேலே விழுற அடி, உன் காரை அடிச்சுக்கிட்டு இருக்கேன், நீ எங்களை கொல்ற வரைக்கும் போயிட்டியல்ல, அப்படி என்னையா உனக்கு ஈகோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. இதை பார்த்து அந்த வயசானவரோட ஒய்ஃபும் பொண்ணும், கொல்ற அளவுக்கு போயிட்டியா, இனிமேல் நான் அவங்க கூட வாழ மாட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுமே என்ன சொல்கிறாங்க, இனிமேல் இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், தயவுசெய்து வேறு வீடு பாரு, இல்லைன்னா நான் இப்போ எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சமாதானப்படுத்தி நான் வேறு வீடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளில போகிறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லி வைக்கிறாரு. சொல்லி வச்சு இவங்க ஒரு வீடும் புக் பண்ணிடுறாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அதுக்கப்புறம் இவர் ட்ரிங்க் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராரு. இங்கே வீட்டில் வேறு பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால ஜன்னல் வழியாக தண்ணி உள்ளே வருதுன்னு ஹீரோயின் ஜன்னல் கதவை சாத்த போகிறவங்க தண்ணியில் கால் வலிக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதில் இவங்களுக்கு டெலிவரி பெயினும் வந்துடுது. ஹீரோக்கு ஃபோன் அடிக்கலான்னு பார்த்தா ஃபோன் தூரமாக இருக்குது. இவங்களும் கஷ்டப்பட்டு நகர்ந்து வராங்க ஃபோனை எடுக்க. ஹீரோ அதே டைம் வீட்டுக்கும் வந்துடுறாரு. இவர் நேராக மேலே போகாமல் என்ன பண்ணுறாரு, அந்த வயசானவர் இருக்கார் இல்லையா, அவரோட வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி
நீ ஜெயிச்சிட்டேன்னு மட்டும் நினைக்காத. நாங்க வீடு காலி பண்ண போறோம். ஆனா உனக்கு பயந்து கிடையாது. நாங்க நிம்மதியா இருக்கணுங்கிறதுக்காக தான் காலி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கப்ப, இந்த வயசானவர் கோவத்துல பக்கத்துல இருந்த பாட்டில எடுத்து ஹீரோவோட தலையிலேயே அடிச்சிடுறாரு. ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. பயங்கர ரத்தம் வருது. இங்க ஹீரோயினும் ஃபோன் எடுத்து அவருக்கு ஃபோன் அடிச்சா, கீழ இருக்க ஃபோன எடுக்கிறவரு வயசானவரு. ஸோ அவங்க தகவல சொன்னோனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா மேல போறாரு. அப்படியே சீன கட் பண்ணா, இந்த வயசானவர் எங்கேயோ போயிட்டு வீட்டுக்கு வராரு. ஹீரோ என்ன பண்றாரு, மயக்கத்துல இருந்தவரு எழுந்திரிச்சு இந்த வயசானவர அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த வயசானவரும் ஏதேதோ சொல்ல பார்க்குறாரு. ஆனா ஹீரோ பேசவே விடாம அவர அடிச்சு மயக்கமாக்கிட்டு, வீட்ல இருக்க கேஸ் லைன் ஆன் பண்ணிவிட்டு, வெடிக்கிற மாரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு வெளில வராரு. வெளில வந்து மேல பார்த்தா அவரோட ஒய்ஃப காணோம். சரின்னு ஒய்ஃப் நம்பருக்கு ஃபோன் அடிச்சா ஒரு நர்ஸ் எடுத்து பேசுறாங்க. உங்களுக்கு குழந்தை பொறந்துருச்சு, ஆண் குழந்தை பொறந்திருக்கு. யார் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான்னு தெரியுமா? அவங்க அப்பா தான் சேர்த்துருக்காங்க. நீங்க என்னங்க இவ்வளோ அஜாக்கிரதையா இருக்கீங்கன்னு சொல்ல, அப்பாவா அவங்க பேர் என்னான்னு கேட்க, இந்த வயசானவர் பேர் போட்டிருக்கு. ஸோ இந்த வயசானவர் தாங்க போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அப்பாங்கிற இடத்துல அவரோட பேரை கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இது தெரியாமல் அவரை கொல்ல பார்த்துட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ கதவு திறந்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணால் கதவு லாக் ஆகிருக்கு. சரின்னு ஹீரோ என்ன பண்ணிடுறாரு, மெயின் ஆஃப் பண்ணி விடுறாரு. ஆஃப் பண்ணோட தான் ஹீரோக்கு பெருமூச்சே வருது. ஸோ இனிமேல் எந்த ஃபயர் ஆகவும் சான்ஸ் இல்லை, கேஸும் வெடிக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சீனை கட் பண்ணால் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டலில் இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அவரோட குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. தலையில் கட்டு போட்டிருக்காங்க. அதே சேம் டைம் வயசானவருக்கு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவருக்கும் எதுவும் ஆகலை. அவரும் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்காரு. அவரும் தலையில் கையிலலாம் கட்டு போட்டிருக்காரு. பத்தாததுக்கு வீட்டை விட்டு போனவரோட ஒய்ஃபும் பொண்ணுமே திரும்ப வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் தான் என் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திங்கன்னு தெரியும், அதுக்கு தேங்க்யூ, நான் பண்ணதுக்கும் சாரின்னு பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வயசானோட ஒய்ஃப் வந்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. தம்பி நீ பண்ணது எல்லாம் போதும்ப்பா, நீ அவர் தான் வயசானவர், நீ கொஞ்சம் பொறுத்து போயிருக்கக்கூடாதாப்பான்னு சொல்ல அந்த வயசானவர் நீ நிறுத்தடி, அவனுக்கு என்ன வயசு இருக்கும்? என் வயசுல பாதி தான் இருக்கும். இவ்வளோ வயசான எனக்கே அது தோணல. பொறுத்து போயிருந்திருக்கலாமேன்னு சொல்லிட்டு, அவனுக்கு எங்கே தோண போகுது? நான் பண்ணதும் தப்பு தான்னு சொல்லிட்டு அவரோட தப்பையும் உணர்ந்துக்கிறாரு. வயசானவரும் சாரி கேட்குறாரு. ஹீரோவுமே சாரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேருமே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு புரோக்கர் புது ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து வீட்டை சுற்றி காட்டுறாரு. கீழ் வீடு மேல் வீடு 2மே காலியாக தாங்க இருக்குது. நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ஹவுஸ் ஓனர் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காரு, கார் இருக்கக்கூடாது. கார் இருக்கவங்களுக்கு வீடு கிடையாதுன்னு ஹவுஸ் ஓனர் சொல்லியிருக்காருன்னு அவர் சொல்ல அதோட இந்த படமும் முடியுது. என்னோட எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.